ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்கப்புற நிகழ்வுகளை நாம பார்க்கலாம். இங்க சேரன் சொல்றாங்க, சோழன் போனதுல இருந்து ஏண்டா ஒரு கால் கூட பண்ணல, அங்க எப்படி இருக்கானா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க. பாண்டியனும் எனக்கு தெரியல, அவன் எனக்கு கால் பண்ணவே இல்லை, ஒரு வேளை மாமனார் வீட்டுக்கு போனதுமே நம்மளெல்லாம் மறந்துட்டான் போல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கு பல்லவனும் எனக்குமே அண்ணியை தேடுது, அன்னிக்கிட்ட பேசணும் போலயே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம நாளைக்கு காலையில் வேணால் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே சோழன் கால் பண்ணுறாங்க. அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத பாண்டியன், டேய் அவன் தாண்டா கால் பண்ணுறான், அவனுக்கெல்லாம் 100 ஐஸ் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. உடனே எடுத்து பேசுகிறாங்க. என்னடா என்னாச்சு, அங்கெல்லாம் எப்படி விருந்து எப்படி போகுது, ஓ மாமனார் வேற நல்லா வசதி வேற, ஊறுறது தாவுறது பறக்கிறது நடக்கிறது எல்லாத்தையும் அடித்து உனக்கு விருந்தாக போட்டிருப்பாங்களே, நல்லா சாப்பிட்டுட்டு தானே இருக்க அப்படிங்கிறாங்க. நல்லா சொன்னப்போ இங்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருந்தால் கூட நிம்மதியாக பழைய கஞ்சி சாப்பிட்டா கூட அது எனக்கு சந்தோஷமாக தான்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியன் தனியாக வந்து பேசுகிறாங்க. என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் சந்தோஷமே இல்லைடா, இங்கே எல்லாருமே என்னைய ஒரு மட்டம் தட்டுற மாதிரியே தான் பார்த்து பேசுகிறாங்க. நிலா கொஞ்சம் அப்பாவியாக இருக்கிறா, அவள் எதையுமே கொஞ்சம் பொருட்படுத்த மாட்டேங்கிறா, அவள் சந்தோஷமாக இருக்கான்னு தான் நானும் சரி இந்த ஒரு வாரம் பல்ல கடிச்சிட்டு தூரம் வந்துடணும்னு நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியன், நீ என்னமோ சந்தோஷமாக இருக்கேன்லடா நாங்கள் நினச்சோம், நீ என்னடானா இப்படி சொல்கிற. இல்லைடா, நிலாவோட அப்பா அந்த ஆள் ஏதோ ஒரு பெரிய பிளானோட தாண்டா நீ கூட்டிகிட்டு வந்திருக்கான், என்ன பண்ண போகிறான்னு தான் எனக்கு தெரியலை. சரிடா பார்த்து பத்திரமா இரு, அதே மாதிரி நீ சாப்பிடும்போது தனியாக மட்டும் சாப்பிட்றாத, ஏன்னா எல்லாரோட சேர்ந்தே சாப்பிடு அப்படிங்கிறாங்க. எதுக்குடா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்ட உடனே, இல்லைடா சாப்பாட்டில் எதுவும் விஷம் எதுவும் வச்சிட மாட்டாங்கல்ல அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழன், டேய் நீ ஏன்டா அந்தளவுக்கு யோசிக்கிற, டேய் அவங்க பண்ணக்கூடிய ஆள் தான்டா. ஆமாடா அது என்னமோ கரெக்டு தான், செஞ்சாலும் செய்வானுவோ அப்படிங்கிறாங்க. சரி நீ என்னதான் இருந்தாலும் பத்திரமா இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே சோழன், சரி அண்ணன் பல்லவன்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த பக்கத்தில் தான் இருக்காங்க, எப்படா உன்கிட்ட பேசலான்னு தான் அவங்களுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி அண்ணன்ட்ட கொடுன்னு சொல்லி அண்ணன்கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுமே சரிடா பார்த்து பத்திரமா இரு, அவங்க பெரிய ஆளுங்க தான், இருந்தாலுமே அவர் நல்ல விதமாக தானே பேசி கூட்டிகிட்டு போனார், அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்னு தோணுது, நிலாவையுமே பத்திரமா பார்த்துக்கோ, நேரத்துக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லி நல்லபடியாகவே பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே சரிண்ணே நீ எப்போதும் இதை தானே சொல்லுவ, நீயும் உடம்ப பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. கரெக்டாக இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நிலா வராங்க. சோழன் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்ம அண்ணன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, கொடுங்க நானும் அண்ணன்கிட்ட பேசணும்னு சொல்லி வாங்கி பேசுகிறாங்க. என்ன எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஒரு நாள் தானே அண்ணனை விட்டு பிரிஞ்சிருந்த, அதுக்குள்ளே எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறீங்க அப்படிங்காங்க. இல்லைண்ணே எனக்கு என்னமோ வீட்டை மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லவன் இருக்கானான்னு சொல்லி பல்லவன் கிட்ட பேசுகிறாங்க. பல்லவன் அண்ணின்னு தெரிஞ்சதுமே வாங்கி சந்தோஷமாக பேசுகிறாங்க. அண்ணி நீங்கள் இல்லாமல் வீடு வீடாகவே இல்லை அண்ணி, எனக்கு என்னமோ வீடு எம்டியாக இருக்கிற மாதிரியே தோணுது, காலேஜ் முடிஞ்சு வந்ததுமே எனக்கு உங்களை தான் தேடுது அண்ணி அப்படிங்கிறாங்க. டே இன்னைக்கு ஒரு நாள் தானடா போயிருக்கு, இன்னும் ஒரே ஒரு வாரம், ஒரு 6 நாள் தானே, அண்ணி இருந்துட்டு வந்துடுவேன் சரியா, நீ ரொம்ப கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. உடனே பல்லவன், அண்ணி வந்துடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நிலா, வராமல் எங்கடா போவேன், நம்ம வீட்டுக்கு தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. அந்த நம்ம வீடுங்கிறத கேட்டதுமே இங்கே பல்லவன் சேரன் எல்லாருமே சந்தோஷப்படுதாங்க. அதே மாதிரி சோழனுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சதுமே நிலா சோழன் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நைட்டு தூங்கும்போது ரூமில் என் கூடவே வந்து தூங்குங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழன், ஏங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இங்கே யாராவது பார்த்தா டவுட் படுவாங்கல்ல அதனால தான் அப்படிங்கிறாங்க. உடனே சோழன், சரிங்க நீங்கள் போங்க நான் வந்துடுதேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே நிலாவோட அப்பாவோ அண்ணனும் தனியாக திட்டம் போட்டுட்ருக்காங்க. எப்படியாவது நிலா கூட அவன் தூங்கவே கூடாது, அவன் தனியாக தான் இந்த வீட்டில் தூங்கணும், அதுவும் இந்த வீட்டை விட்டே வெளியில் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம சோழனுக்கு புரிஞ்சிருது, சரி இவங்க நிலா கிட்ட இருந்து என்னை பிரிக்கிறதுக்கு தான் அந்த பிளான் போடுறாங்கன்னு. உடனே சோழன் ஹாலில் போய் பார்க்குறாங்க. அங்கே எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆளுக்கு முன்னாடி சோழன், நிலா உங்கள் ரூம் எங்கே இருக்குது, உள்ள ஏசிலாம் போட்டிருக்குதா, சரி வாங்களேன் போய் தூங்க போவோம் அப்படின்னு சொல்லி நிலாவை கூட்டிகிட்டே போகிறாங்க. இதை பார்த்ததுமே நிலாவோட அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் ரொம்பவே புகையுது. என் பொண்ணு ரூமில் போய் இந்த டிரைவர் போய் தூங்க போகிறானேன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க.
அந்த கோபம் நிலாவோட அண்ணனுக்குமே இருக்குது. மறுநாள் காலையில் சோழன் எந்திரிச்சு வரவுமே அவங்க கிட்ட வம்பளுக்குறாங்க. என்னடா எங்கள் வீட்டு பொண்ணை கேட்டா நீ எங்களுக்கு சமம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ என்றைக்குமே எங்களுக்கு ஒரு டிரைவர் தான். அது உனக்கு வேணா இன்னைக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் உனக்கு புரிய தான் போகுது. எங்கள் பொண்ணை நீ விட்டுட்டு போக தான் போகிற அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழன், நீ இப்படியே பேசிக்கிட்டு நான் நிலா கூட ஒரு நாள் சந்தோஷமாக வாழ தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலாவோட அண்ணனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க, ஏதாவது நடக்கிறத பேசு அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. சோழன் அமைதியாக சொல்கிறாங்க, நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு என்னோட உதவி தேவைதான் படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலாவோட அண்ணனுக்கு இன்னுமே அதிகமாக கோவம் வருது. டேய், உன்னோட உதவி எனக்கு தேவையா? என்கிட்ட அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்கேன், நீ எனக்கு உதவி பண்ண போறியா? உன்னால் அப்படி என்ன உதவி பண்ண முடியும்? வேணும்னா அடையார் எங்கே இருக்குது, எக்மோர் எங்கே இருக்குன்னு வேணால் வழி சொல்ல தெரியும், வேற என்ன ஒன்றால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க. சோழன் இப்படி பேசுனது அவங்களுக்கு இன்னுமே கோபத்தை அதிகரிக்குது. உடனே ஒரு சோஃபாவில் போய் உட்காந்துக்கிட்டு, நீ இப்போ என் காலை தொடச்சி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்களா? ஆமாம், என்னோட காலை தொடச்சி விடு, இல்லைனா நான் உன்னைய வேற மாதிரி பழி வாங்குற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறாங்க. நீ அப்படி என்ன செஞ்சிருவ அப்படிங்கிறாங்க. உன்னைய எந்த அளவுக்கு தப்பாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் நிலா முன்னாடி தப்பாக காட்டுவேன், அதே மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணை நாங்கள் பிரித்து காட்டுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சோழன், இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது அப்படிங்கிறாங்க. நீ இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நிலாவை பிரித்து காட்டினாதான் நீ பயப்படுவேன்னா அதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழன், சரி இப்போ என்ன உனக்கு, உன் காலை தானே துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்கி நிலாவோட அண்ணன் காலில் உள்ள ஷூவை சோழன் துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே நிலா அண்ணே ஒழுங்கா தொடடான்னு சொல்லிட்டு சோழன் தலையில் அடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நிலா பார்த்துருந்தாங்க. இப்படி தான் நான் இல்லாத சமயம் என் புருஷனை நீ பழி வாங்கிட்டு இருக்கியா? அப்போ நீ என்ன எண்ணத்தில் தான் என்னைய வீட்டுக்கு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் நிலாவோட அண்ணனை பலார்னு அரைஞ்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே வீட்டில் உள்ள எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்படி கூட பிறந்த அண்ணனை இப்படி அடிக்கிறியன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியா, இவனை அடிக்கிறத மட்டும் எல்லாருமே கேட்குறீங்களே, இவன் என்ன செஞ்சான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுமா, இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்ததுமே நிலாவோட அப்பா சமாளிக்கிறதுக்காக, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஒருவேளை அவனுக்குன்னு ஏதாவது ஒரு கோபம் இருக்கும்ல, தான் செல்லம்மா இளவரசி மாதிரி வளர்த்த ஒரு தங்கச்சியை இந்த மாதிரி ஒருத்தை கட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு இருந்த கோபத்தை தான் ஒரு வேளை இப்படி காட்டியிருப்பான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, உங்களுக்கு கோபம்னு இருந்திருந்தா நீங்கள் என்னைய தேடியே வந்திருக்க கூடாது. ஏன் புருஷனை இப்படி பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் யார் ரைட்ஸ் கொடுத்தா? உங்கள் எல்லார் மேலேயுமே எனக்கு எப்போதுமே ஒரு மதிப்பு உண்டு. சரி, குடும்ப கௌரவத்துக்காக தான் என்னை நீங்கள் வேண்டான்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி கூட்டிகிட்டு இப்படி அவமானப்படுத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்கள் எல்லாருக்குமே இப்படி ஒரு முகம் இருக்குங்கிறது நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பா, உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்குமே இது பிடிச்சிருக்கா, இல்லைனா நீங்கள் வேணும்னே தான் இந்த மாதிரி எங்களை அவமானப்படுத்தனே நீங்கள் நடித்து கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நிலாவோட அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவன் தான் ஏதோ ஒரு அவசரப்பட்டுட்டான், நான் அந்த மாதிரி என்னைக்காவது உங்களை நடத்தியிருக்கேன்னா ஏன் மாப்பிள்ளை போய் நான் இப்படி பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே சோழன் உண்மையை சொல்லணுமா வேண்டாமான்னு சொல்லி தயங்கி நிற்கிறாங்க.